அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேவி ஈஸ்வரி. இது அரசியல் வேட்டை. அதாவதுங்க, முதலமைச்சர் இப்போதான் தமிழக மக்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்தாங்க. 5000 ரூபாய் கொடுத்துட்டுங்க, இந்த 5000 ரூபாய் நின்று பேசுங்க. 2026 7வது முறையாக டிஎம்கே ஜெயிக்குங்க அப்படின்னு கனவு கண்டுட்டு இருந்த நம்ம முதலமைச்சருடைய கனவை கெடுக்கிற மாதிரி நேற்று ஒரு பரபரப்பான சம்பவம் நடந்து போச்சுங்க. என்ன தெரியுங்களா? டிஎம்கேக்கு கூடிய எம்பி டிஆர் பாலு, எங்க ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியுடைய எம்பிங்க அவர்கிட்ட மட்டும் 10,000 கோடிக்கு சொத்து இருக்குதாங்க. இந்த 5000 ரூபாய் கொடுத்துட்டு ஒரே ஒரு அமைச்சர் மட்டும் 10,000 கோடிக்கு சொத்து சேர்த்திருக்காருன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க, எத்தனை எம்பிக்கள் அங்க இருக்கிறாங்க, எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, எத்தனை நிர்வாகிகள் இருக்காங்க, எவ்வளவு பெரிய கட்சிங்க டிஎம்கே, எவ்வளவு தொண்டர்கள் இருக்கிறாங்க. அப்ப மக்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்துட்டு ஒரே ஒரு அமைச்சர் மட்டும் 10,000 கோடி சம்பாதிச்சிருக்கிறாரு இந்த தமிழகத்துல அப்படின்னா என்ன நடந்துச்சு, சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2004 to 2009 வரைக்கும் கப்பல் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த டிஆர் பாலு அவங்க அந்த காலகட்டத்தில் 10 கப்பல்கள் வாங்கியிருக்கிறாங்க. அதாவது சட்டத்துக்கு புறம்பாக நம்ம சொத்து சேர்க்கிறோம்ல, அந்த மாதிரி 10 கப்பல்கள் அவங்க வாங்கியிருக்கிறாங்க. இதை யார் சொன்னதுன்னு கேட்டீங்கன்னா, 2014 காலகட்டத்தில் மூக்க அழகிரி, யார் முன்னாள் மத்திய அமைச்சர், டிஎம்கேவோட உறுப்பினர், அவர் ஒரு தொலைக்காட்சிகளில் பேட்டி கொடுக்கும் பொழுது 10 கப்பல் டிஆர் பாலு வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டாரு. அப்பவே அதிமுக வழக்கு போட்டாங்க. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா 2023 ஏப்ரல் 14ஆம் தேதி டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு நம்முடைய பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்திச்சாங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய டிஆர் பாலு 6 முறை அமைச்சராக இருந்தவர். இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினராக அவர் இருக்கிறாரு. 1957 பாத்தீங்கன்னா கருணாநிதி காலகட்டத்திலே அவர் 16 வயசுல டிஎம்கேல சேர்ந்துட்டாருங்க. அப்ப சேர்ந்த ஆளு தாங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா பதவியும் அவருக்கு கொடுத்தாச்சு. சட்டமன்ற உறுப்பினர் ஆயாச்சு, எம்பி ஆயாச்சு, அமைச்சர் ஆயாச்சு, சொத்தும் சேர்த்தாச்சு. பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்தாரு, சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சராக இருந்தாரு, கப்பல் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தாரு, போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தாரு. அதுவும் போக பல முறை எம்பியாக இருந்தாரு, இப்பவும் எம்பியாக இருக்கிறாரு. இந்த மாதிரி அவருக்கு என்னென்ன செய்யணுமோ திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அவரும் எந்த அளவுக்கு சொத்து சேர்க்க முடியுமோ 10,000 கோடி ரூபாய் அவர் சேர்த்திருக்கிறாருன்னா பாருங்க. 21 நிறுவனங்கள் டிஆர் பாலுக்கு இருக்குது, சொந்தமாக இருக்குது. அப்ப இந்த ஃபைல் வெளியான உடனே டிஆர் பாலு என்ன பண்றாருன்னா, அண்ணாமலை மீது அவதூறு வழக்கு போடுறாரு. விசாரணை நடந்துட்டு இருக்கும் பொழுது நேற்று பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலையே நானே இறங்கி வாதாடுறப்பா அப்படி நீதிமன்றத்தில், சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அவரே குறுக்கு விசாரணை பண்ணியிருக்காரு டிஆர் பாலு அவங்கள. ஒரு விஷயம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரம் என்ன தெரியுங்களா? உங்க வழக்கு சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு நீங்களே இறங்கி வாதாடலாம். இது பொதுமக்களுக்கு தெரியறது இல்லை. நாம வழக்கறிஞரை தேடி போயிட்டு இருக்கிறோம். தேவையில்லை. நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வாதத்தை முன்வைப்பதற்கு நாமளே வழக்கறிஞராக வாதாடலாம். அதைத்தான் கையில் எடுத்திருக்கிறாரு பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள். நேற்று சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நீதிபதி செந்தில்குமார் முன்னாடி அண்ணாமலை அவர்கள் டிஆர் பாலு குறுக்கு விசாரணை பண்றாங்க. பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த சொத்துக்கள் நீங்க சேர்த்திருக்கீங்கல்ல, இந்த சொத்துக்கள்லாம் எப்படி வந்தது, 10 கப்பல் வாங்கினீங்களா இல்லையா, இதெல்லாம் நிறைய கேள்விகள்லாம் அவங்க முன்வைக்கும் பொழுது டிஆர் பாலு அதிகபட்சமாக சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாது தெரியாது தெரியாதுன்றாரு. சம்சாரம் அது மின்சாரம்னு ஒரு திரைப்படம் வந்தது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல ரகுவரன் சொல்லுவாரு, தெரியாது தெரியாது தெரியாதுன்னு மிஸ் கேட்கிற கேள்விகள்லாம் சொல்லுவாரு. அதே மாதிரி ரகுவரன் நாட்டம் நேற்று பார்த்தீங்கன்னா டிஆர் பாலு எந்த கேள்விகளுக்கும் அவருக்கு பதில் தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. மூக்க அழகிரி கொடுத்த பேட்டியை வச்சுட்டு நீங்க கேள்வி கேட்குறீங்க. இதே மாதிரி தான் ஜெயலலிதா அவங்களும் தவறான தகவலுக்காக வழக்கெல்லாம் போட்டாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. 10 கப்பலில் நான் வாங்கவே இல்லை, 2 கப்பல் தான் வாங்கினேங்கன்றாரு. கப்பலே வாங்கினாரு, அப்புறம் 2 கப்பல் தான் வாங்கினேன் அப்படின்னாரு. அதுக்கு பிறகு சேதி சமுத்திர திட்டம் பற்றிலாம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. அது தெரிஞ்ச நீங்க எல்லாம் பேசிக்க மாட்டீங்க. காமராஜருடைய கனவு திட்டங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. அது போக என் மனைவி பேர்லையும் என் பெயர்லையும் நிறைய கடன் இருக்குது, கோடிக்கணக்கான கடன் இருக்கு. அதெல்லாம் ஒரு கம்பெனியிடமிருந்து நாங்கள் வாங்கினோம். அந்த கம்பெனிக்கு சொந்தக்காரர் என் பையன்றது எனக்கு தெரியாதுன்றாரு. எந்தெந்த கம்பெனி நமக்கு சொந்தமான கம்பெனி, அங்கே யார் இயக்குனராக இருக்கிறாங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு இவங்க தமிழகத்தில் சம்பாதிச்சிருக்காங்கன்னா 5000 ரூபாய் வாங்கினா நம்ம பெருமையா பேசிட்டு இருக்கோம். சேது சமுத்திர திட்டம் பற்றி உங்களுக்கு என்னங்க தெரியும் கேட்கறாங்க. அண்ணாமலையை பார்த்து கேட்கறாங்க. இப்படி இந்த ஒரு திட்டம் இருக்கு என்பது எனக்கே தெரிஞ்சிருக்கும் பொழுது ஒரு மாநிலத்தோட தலைவராக இருக்கக்கூடிய பாஜகவுடைய
முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு தெரியாமல் இருக்குமா? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குடும்பம் மாதிரியே டிஆர் பாலு எம்பியோட குடும்பம் என்பது பெரிய குடும்பம். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அரசியல்லே இருக்கிறாங்க, பதவிகளில் இருக்கிறாங்க, அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட நிறுவனங்கள்லாம் இருக்குது, ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்கள்லாம் இருக்குது. இப்படி எடுத்து வச்சுக்கோங்களேன், 9 லட்சம் கோடி கடன் இருக்குல்ல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய சொத்து பட்டியல் எடுத்து பாருங்க, சட்டமன்ற உறுப்பினருடைய சொத்து பட்டியல் எடுத்து பாருங்க. இவரோட சொத்துக்களெல்லாம் வந்து நாம பறிமுதல் செய்தோம் அப்படின்னா இந்தியாவோட கடனே நம்ம அடைச்சிடலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு அமைச்சர்கள்ட்ட கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்குது. அது எல்லாமே வந்து தமிழகத்தில் உள்ள சொத்துக்கள் தான், தமிழக மக்களுக்கு சொந்தமான சொத்துக்கள். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 1947 21 வரைக்கும் 2021 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4.5 லட்சம் கோடி தான் கடன் இருந்திருக்கு. சடனாக வந்து டிஎம்கே இந்த 5 வருடங்களில் பார்த்தீங்கன்னா 9 லட்சம் கோடியை மாற்றிருக்கிறாங்க. எப்படி மாற்றினாங்கன்னா இப்படி தான் மாற்றினாங்க. கப்பலுடைய தமிழன் அப்படின்னா நமக்கு ஞாபகத்தில் யார் வரும்? வ.உ. சிதம்பரம் பிள்ளை தான் ஞாபகத்தில் வரும். முதலாக கப்பல் வாங்கி கப்பல் ஓட்டிய தமிழன்னா வ.உ. சிதம்பரம் பிள்ளை தான். இப்பெல்லாம் நமக்கு வந்து கப்பல்னாலே டிஆர் பாலு ஞாபகம் தாங்க வருது. இன்னைக்கு முதலமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா தமிழகத்துக்கு தலை குனிய விட மாட்டோம்னு சொல்றாங்க. ஒவ்வொரு அமைச்சர்கள் மேலேயும் இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகளை பார்க்கும்பொழுது இந்தியாவே தலை குனிஞ்சு நிற்கிற மாதிரி இருக்குது எனக்கு. நம்மளால ஒரு 2 வீலர் வாங்கிட்டு ஒரு டயர் மாற்ற முடியல. நாம அந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் இந்த வாழ்க்கையில. நீங்க எல்லா விலைவாசி நீங்க ஏத்திட்டீங்க. நீங்க ஏத்திட்டு இந்த பக்கம் 5000 ரூபாய் கொடுத்தீங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் இவி பில் ஏத்திட்டீங்க, அடுத்த வீடுகளுக்கு வந்து இவி பில்லை ஏற்றுவீங்க. இப்படி நீங்கள் கொடுக்கறது மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க தவிர நீங்கள் ஏற்றுறது, நீங்கள் ஊழல் பண்ணுறது, நீங்கள் அடிக்கிறது, கொள்ளையடிக்கிறது இதெல்லாம் தமிழக முதலமைச்சர் சொல்கிறது இல்லை. நாம் என்ன கேள்வி கேட்குறோன்னா டிஆர்பி ராஜ்குமார் உங்கள் பையன் தானா? அதாவது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? டிஆர்பி ராஜா உங்களுடைய பையன் தானா? இப்போ அமைச்சராக இருக்காரு, அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்கள் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு எம்பியாக இருக்கிறீங்க, அதாவது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்கள் 6 முறை வந்து அமைச்சராக இருந்திருக்கீங்க, அதுவும் தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு 2 மனைவிகள் இருக்கிறதா சொல்கிறாங்க, 5 குழந்தைங்க இருக்கிறதா சொல்கிறாங்க, அதுவும் தெரியுமா தெரியாதா? இப்படி தான் நாம் வந்து கேள்வி கேட்கணும் போல தெரியுது. அந்த அளவுக்கு டிஆர் பாலுக்கு எதுவுமே தெரியலன்னா பாருங்களேன். ஸோ உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.